மத்திய பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவரை கொலை செய்து உடலை இரும்பு பெட்டியில் அடைத்து செப்டிக் டேங்கில் வீசிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. ஏற்கனவே திருமணமானதை மறைத்து பெண்ணை கரம் பிடித்த இன்ஸ்டா காதலன் குடும்பத்துடன் சிக்கியது எப்படி? காதல், துரோகம், மிரட்டல், கொலை என்று தோண்ட தோண்ட திகிலூட்டும் குற்றச்சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. காதல் என்ற பெயரில் இளம் ஜோடி ஒருவருக்கொருவர் போலி முகமூடி அணிந்து கொண்டு தங்கள் கடந்த காலத்தை மூடி மறைத்ததால் விபரீதம் நிகழ்ந்துள்ளது. உண்மை ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்ததும் இன்ஸ்டாகிராமில் தொடங்கிய காதல் செப்டிக் டேங்கில் முடிந்துள்ளது. நடந்தது என்ன? மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள நிஷாத்புரா பகுதியில் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குழந்தைகள் கூட்டமாக விளையாடி உள்ளனர். திடீர் என்று அங்கு குமட்டி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு துர்நாற்றம் வீசியுள்ளது. உடனே குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். பிறகு அந்த பகுதியில் உள்ள செப்டிக் டேங்கில் இருந்துதான் துர்நாற்றம் வீசியது தெரிய வந்தது. அதையடுத்து அருகில் இருந்தவர்கள் எட்டி பார்த்தபோது இரும்பு பெட்டி ஒன்று உள்ளே கிடந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அந்த பெட்டியை மீட்டு திறந்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே இளம்பெண் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். உடல் சிதைந்திருந்ததால் அவரை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதே போன்று பெண்ணின் கையில் விளக்கு போன்று டாட்டூ குத்தப்பட்டுள்ளது. அதில் 26 மே 1992 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது அவரின் பிறந்த தேதியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்ததில் அவரின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மகாராஷ்டிராவில் கோண்டியா மாவட்டத்தை சேர்ந்த 33 வயதான அஷ்ரஃபி என்கிற சியா என்பது தெரிய வந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக வீட்டை விட்டு வெளியேறியவர் காதலனை கரம் பிடித்துள்ளார். அவருடைய காதலன் மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த சமீர் என்பதும் உறுதியாகி உள்ளது. இவர்கள் இருவரும் ஓராண்டுக்கு முன்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகி உள்ளனர். ஆரம்பத்தில் நண்பர்கள் போன்று பழகியவர்களுக்கு மத்தியில் காதல் மலர்ந்துள்ளது. இதையடுத்து 3 மாதங்களுக்கு முன்பு இருவரும் கரம் பிடித்துள்ளனர். காதலனை கரம் பிடித்த கையுடன் பெரிய எதிர்பார்ப்புடன் அவருடைய சொந்த ஊருக்கு சியா சென்றுள்ளார். அங்கு சென்ற பிறகுதான் இளம் பெண்ணுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. சமீருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது தெரிய வந்துள்ளது. வீட்டை விட்டு வெளியேறி வந்ததால் வேறு வழியின்றி காதலனுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். ஆனால் சமீரின் மனைவி மற்றும் குடும்பத்தினரிடையே நாள்தோறும் போராடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் சமீரின் முதல் மனைவி கோபித்துக் கொண்டு அவருடைய தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். அதே வேளையில் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமென்றால் 5 லட்சம் ரூபாய் கொடு என்று காதலனுக்கு சியா ஆஃபர் கொடுத்துள்ளார். தவறும் பட்சத்தில் திருமண மோசடி புகார் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் சிறைக்குள் தள்ளிவிடுவேன் என்று எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சமீர் கழுத்தை நெரித்து சியாவை கொலை செய்துள்ளார். அவர் உயிரிழந்ததை அறிந்து மொத்த குடும்பமும் ஆட்டம் கண்டுள்ளது. பிறகு சமீரின் தாயார், சகோதரர், சகோதரி ஆகியோர் கூட்டுச் சேர்ந்து உடலை மறைக்க சதித்திட்டம் தீட்டினர். அதன்படி கொலை செய்யப்பட்ட சியாவின் உடலை இரும்பு பெட்டியில் அடைத்து வைத்து வீட்டிற்கு அருகில் உள்ள செப்டிக் டேங்கில் வீசி உள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சமீரின் தாயார், சகோதர, சகோதரி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தலைமறைவான சமீரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தொடர்ந்து இளம்பெண் கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. சமீர் தனக்கு திருமணமானதை மறைத்து சியாவை எப்படி ஏமாற்றினாரோ அதே போன்று அவரும் ஏற்கனவே திருமணமானதை மூடி மறைத்துள்ளார். இதற்கு முன்பு சியா மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் 3 பேரை திருமணம் செய்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. எனவே சிறு சண்டையில்தான் சியா கொலை செய்யப்பட்டாரா அல்லது 4வதாக சமீரையும் ஏமாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய நபர் அவரை கொலை செய்து உடலை இரும்பு பெட்டியில் அடைத்து செப்டிக் டேங்கில் வீசிய சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.